தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இப்போது பாகிஸ்தான் வசமிருக்கும் சிந்து மாகாணம் இந்தியாவுடன் இணையும் என்று நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அத்வானி புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி, சிந்து பகுதி மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுதும் உள்ள அனைத்து இந்துக்களும் சிந்து நதியை புனித நதியாக கருதுகின்றனர். சிந்து மாகாணத்தில் வசிக்கும் முஸ்லிம்கள் கூட மெக்காவின் ஆபி ஜாம்சமை விட சிந்து நதி எந்த விதத்திலும் புனிதம் குறையாதது என நினைக்கின்றனர் என்று பேசியிருந்தார். மேலும் பேசிய ராஜ்நாத் சிங், இன்று வேண்டுமானால் சிந்து பகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பண்பாடு ரீதியாக சிந்து என்றும் இந்தியாவின் ஒரு அங்கம்தான். ஆனால் எல்லைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கே கூட சிந்து மாகாணம் மீண்டும் இந்தியாவுடன் சேரக்கூடும். சிந்துவில் இருக்கும் மக்கள் எப்போதும் நம் மக்கள்தான், அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் நம் மக்கள்தான் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். ராஜ்நாத் சிங்கின் இந்த பேச்சு பாகிஸ்தானை பதற வைத்துவிட்டது. அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் கூறியிருப்பது, பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் பற்றிய இந்திய ராணுவ அமைச்சரின் ஆபத்தான கருத்தை தீவிரமாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற பேச்சுகள் யதார்த்த நிலையை சீர்குலைக்க முயற்சிக்கும் இந்துத்துவா விரிவாக்க மனநிலையை காட்டுகின்றன. இது பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதோடு சர்வதேச சட்டங்களையும் அப்பட்டமாக மீறுகின்றன. பிராந்திய அமைதியை அச்சுறுத்தும் சொல்லாட்சியை ராஜ்நாத் சிங் போன்ற இந்திய தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். முதலில் இந்தியாவில் வசிக்கும் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய அரசு கவனம் செலுத்துவது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது.